அண்மை செய்தி. நிலுவையில் உள்ள மசோதாக்கள் கோப்புகள் குறித்து ஆளுநரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிலுவையில் இருக்கும் கோப்புகள் விரைந்து ஒப்புதல் அளித்திட வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்காலத்தில் இதுபோன்ற தாமதங்களை ஆளுநர் தவிர்த்திட வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநில நிர்வாகம் பொதுமக்களின் நலன் கருதி விரைந்து தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநில நிர்வாகம் பொதுமக்களின் நலன் கருதி விரைந்து தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். நிலுவையில் இருக்கும் கோப்புகளுக்கு விரைந்து ஒப்புதல் அளித்திட வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்காலத்தில் இதுபோன்ற தாமதங்களை ஆளுநர் தவிர்த்திட வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் கோப்புகள் குறித்து ஆளுநரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மாநில நிர்வாகம் பொதுமக்களின் நலன் கருதி விரைந்து தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நிலுவையில் இருக்கும் கோப்புகளுக்கு விரைந்து ஒப்புதல் அளித்திட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மாநில நிர்வாகம் பொதுமக்களின் நலன் கருதி விரைந்து தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இது குறித்தான மேலும் விவரங்கள். தமிழக ஆளுநரிடம் முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சில விஷயங்களை பேசியிருக்கின்றார். அதே போல ஒரு கடிதம் ஒன்றையும் அவர் கொடுத்திருக்கின்றார். இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக ஆளுநரை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்று சந்தித்தார். தமிழக ஆளுநர் வெளியில் வந்து முதலமைச்சரை வரவேற்று அவரை உள்ளே அழைத்து சென்றார். அதன் பிறகு சுமார் அரை மணி நேரம் இந்த சந்திப்பானது நடைபெற்றது. இந்த சந்திப்பினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு விரைவாக அவர் ஒப்புதல் தர வேண்டும் எனவும், அதே போல சில கோப்புகள் ஆளுநரிடம் தொடர்ந்து பெண்டிங்கில் நிலுவையில் இருக்கின்றது, அந்த விஷயங்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பேச்சிலே மட்டுமில்லாமல் ஒரு கடிதமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் அந்த கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல ஆளுநர் இந்த விஷயத்தை அவராகவே முடிவெடுத்திருக்கலாம், குடியரசுத் தலைவரிடம் சென்றிருக்க வேண்டிய அந்த அவசியம் இல்லை. இது சட்டப்பூர்வமாக, அதாவது ஆளுநர் என்பவர் வந்து அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் எதிர்வரும் காலங்களில் இது போன்ற காலதாமதத்தை அவர் வந்து தவிர்க்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதே போல அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்திலே, ஆளுநரிடம் கொடுக்கப்பட்ட கடிதத்திலே, மாநில நிர்வாகம் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி அவற்றுக்கு விரைந்து ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் என்பதையும் அதில் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பிலே ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்திக்குறிப்பில் ஆளுநரிடம் முதலமைச்சர் என்னென்ன விஷயங்கள் குறித்து வலியுறுத்தினார் என்பது குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊழல் வழக்குகள் சம்பந்தப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கே.சி. வீரமணி மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர அனுமதி கோரி அனுப்பப்பட்ட கோப்புகளும் பல மாதங்களாக ஆளுநர் வசம் நிலுவையில் இருப்பதாகவும், அவற்றுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அந்த கோப்பும் தொடர்ந்து ஒப்புதல் அளிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கும் விரைவான ஒப்புதல் வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல நீண்ட காலமாக ஆளுநர் அவரிடம் நிலுவையில் உள்ளது குறித்தும் தெரிவிக்கப்பட்டு அவற்றுக்கு ஒப்புதல் அளித்து திருப்பி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்களை ஆளுநர் அவர்கள் மனதில் கொண்டு நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கும் கோப்புகளுக்கும் உரிய காலத்தில் ஒப்புதல் வழங்கிட வேண்டும் எனவும், வருங்காலத்தில் இதுபோன்ற காலதாமதங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் தேவையின்றி குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அவர்கள் அனுப்பி வைத்துள்ளதை திரும்ப பெற்று அவற்றிற்கு விரைந்து ஒப்புதல் அளித்து அரசுக்கு அனுப்பி வைத்திடவும் ஆளுநர் அவர்களை முதலமைச்சர் கேட்டுக்கொள்வதாக இந்த செய்திக்குறிப்பிலே குறிப்பிடப்பட்டுள்ளது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.